நீதி தவறாத எண்ணமும் வற்றாத செல்வமும் கொண்ட துளாராசி நேயர்களே, துளாராசி அன்பர்களுக்கு சென்ற தமிழ் வருடம் முழுவதும் கோச்சார குருவின் பார்வை இருந்து உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இறுதியில் வெற்றி அடையும் அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். வேலைப்பளு பல மடங்கு அதிகரித்திருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் உங்கள் இல்லத்தில் நடந்திருக்கும். இந்த அமைப்பில் 2024 பிறக்கும் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்தில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்ப்போம். உங்கள் தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு குரு பார்வை இருப்பதால் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கூடும். புதிய வழிகளில் வருமானம் தேடும் ஆர்வம் அதிகரிக்கும். வருமான அதிகரிப்பும் உண்டு. கோச்சார குரு மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களும் உங்கள் தனஸ்தானமான 2ஆம் இடத்தை பார்வை செய்வதால் வருமானத்திற்கு குறைவில்லை. பணம் வந்தாலும் அதை அனுபவிக்கும் திருப்தியை 2ஆம் இடத்தை பார்க்கும் கேது கொடுக்க மாட்டார். அதே சமயத்தில் விரயஸ்தானமான 12ஆம் இடத்தையும் குரு பார்ப்பதால் பணம் வரும் அளவிற்கு விரயங்களும் உண்டு. எனவே முடிந்தளவு கையில் பணத்தை வைத்துக் கொள்ளாமல் முதலீடு செய்துவிடவும் தப்பித்து விடலாம். துளாராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கும் கோச்சார குரு தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் எடுப்பீர்கள். துளாராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்கும் கோச்சார குரு தாயாருக்கு ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கும் நிலையில் உள்ளது. புதிய சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகள் எடுப்பீர்கள். ஏற்கனவே உள்ள சொத்துக்களில் ஏதேனும் வில்லங்கம் வரும் சூழலும் உள்ளது. புதிய கார் வாங்கும் வாய்ப்புகள் ஜனவரி 2025க்கு மேல் அமையும். உங்கள் பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சனி பகவான் கடந்த 1 வருடமாக சஞ்சாரம் செய்கிறார். இது அடுத்த 1 வருடம், அதாவது அடுத்த மார்ச் வரை நீடிக்கும். குழந்தைகளுக்கு உடல்நல குறைபாடுகள் வந்து நீங்கும். குலதெய்வ வழிபாடு செய்வது சிறப்பு. பங்கு சந்தையில் ஈடுபட நினைக்கும் துளாராசி அன்பர்கள் நீண்ட காலம் முதலீடு செய்யும் அமைப்பில் முதலீடுகள் செய்தால் வெற்றி உண்டு. கோச்சார ராகு உங்கள் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நன்மைகளையும் தீமைகளையும் கலந்து செய்யும். வேலை பளு கடந்த நவம்பர் 2023 பல மடங்கு அதிகமாயிருக்கும். அதே சமயம் அதிக உணவு உண்ணும் பழக்கமும் வந்து உங்களுக்கு உடல் எடை அதிகரிக்கும் அமைப்பை கோச்சார ராகு ஏற்படுத்தி விடுவார். எனவே உணவு பழக்க வழக்கத்தை கவனமாக வைத்துக் கொள்ளவும். எதிரிகள் அதிகரிப்பர். கடன் வாங்கினால் மாத தவணை கட்ட முடியாத அளவுக்கு வட்டி விகிதம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. எனவே கடனை முடிந்த அளவு தவிர்ப்பது நல்லது. 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் உங்கள் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் சிறிய வயது துளாராசிக்காரர்கள் காதல் விவகாரங்களில் சிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. பெயர் கெடும். எனவே கவனமாக இருப்பது நல்லது. கோர்ட் கேஸ் விவகாரங்களில் இதுவரை பிரச்சனைகளை சந்தித்து வந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் தீர்வுகள் கிடைக்கும். சிலருக்கு கண்டங்கள் விபத்துக்கள் ஏற்படும் வாய்ப்புகளும் இருந்திருக்கும். எனவே வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக நிதானமாக செல்லவும். தீர்த்த யாத்திரை மற்றும் கோயில்களுக்கு செல்ல செலவுகள் செய்வீர்கள். தந்தை வழியில் விரயங்கள் உண்டு. கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் தாமதமாகலாம். எனவே கோவில்களுக்கு சென்றால் VIP தரிசன டிக்கெட் வாங்கி இறை வழிபாடு செய்வது ஒரு வகையில் கோவில் சம்பந்தமான விரயமாகி உங்கள் தந்தை வழியில் ஏற்படும் விரயங்களை தவிர்க்கும். உங்கள் ஜீவனஸ்தானத்திற்கு 3இல் உள்ள கேது கிடைக்க வேண்டிய இடமாற்றத்தில் தடைகளை கொடுத்தாலும் பிரச்சனைகளுக்கு பிறகு நீங்கள் விரும்பிய நல்ல இடமாற்றம் தானாக அமையும் வாய்ப்பை மே மாதம் நடைபெறும் குரு பயிற்சி துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் 5ஆம் இடத்தில் உள்ள சனி பகவான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்வை செய்வதால் எந்த விஷயத்திலும் திருப்தி இல்லாமல் செய்து விடுவார். ஆனாலும் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். துளாராசி அன்பர்களின் அயன சயன போகஸ்தானத்தில் உள்ள கோச்சார கேது உங்களின் தூக்கத்தை கெடுப்பார். நல்ல தூக்கம் வராமல் தவிக்கும் நிலையும் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் குறையும் அல்லது தொடர்ச்சியான வேலை சம்பந்தமான பயணங்களால் தாம்பத்திய வாழ்வில் இணக்கம் இராது. பரிகாரமாக துளாராசி அன்பர்கள் அடுத்த மார்ச் 2025 வரை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் சிவாலயங்களில் தினசரி இரவு நடைபெறும் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வது சிறப்பு. ஆக மொத்தம் குரோதி வருட தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்ட வகைகளில் நன்மை அளிக்கும் ஆண்டாக இருந்தாலும் பயண அலைச்சல், தூக்க குறைபாடு, உடல் ஆரோக்கியம் போன்ற விஷயங்களில் தொந்தரவு கொடுக்கும். முன்பு சொன்ன பரிகாரங்களை கவனமாக செய்து வரும் பட்சத்தில் இந்த தமிழ் வருடம் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் அளிக்கும். மேற்கண்ட இந்த குரோதி வருட பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள். அவரவருடைய சுய ஜாதகத்தின்படி மேற்கூறிய பலன்கள் சற்று மாறுபடலாம். எனவே மேலும் துல்லியமான பலன்கள் வேண்டும் நபர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் காண்பித்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளவும். துளாராசி அன்பர்களுக்கும் உலக தமிழ் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.